நெல்லை மாவட்டத்தில் கேரள மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் தற்போது 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மருத்துவ கழிவுகளை கொட்டிய விவகாரத்தில் ஏஜென்ட்டாக செயல்பட்டவர் உள்ளிட்ட 2 பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகராஜன் வழங்கிட கேட்கலாம். நாகராஜன், வணக்கம். நெல்லையில் கேரள கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் தற்பொழுது 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம் நாகராஜன். நெல்லை மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக இந்த விவகாரம் தான் மிகப்பெரிய பூதாகரமாக கிளம்பியிருக்கிறது. அதாவது கேரளாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட கழிவுகள் நெல்லையில், அதுவும் குறிப்பிட்ட பகுதியில் சுத்தமல்லி அருகே ஆள் நடமாட்டம் குறைவான பகுதியில் கொட்டப்பட்டது எப்படி, தனியார் நிலத்திலும் கொட்டப்பட்டு சென்றிருக்கிறது, இது யாருக்கு செய்திருக்கிறார்கள் என்ற கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணை முடிக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியரும் இதில் மிகவும் துரிதப்படுத்தி விசாரணை தீவிரப்படுத்தியிருந்தார். இந்த நிலையில் கொட்டப்பட்ட கழிவுகள் அனைத்தும் திருவனந்தபுரம் புற்றுநோய் மருத்துவமனையிலிருந்து கொட்டப்பட்ட கழிவுகள் என்பது ஒரு விசாரணையில் முதற்கட்டமாக தெரிய வந்தது. இதனை அடுத்து திருவனந்தபுரத்தில் விசாரணை நடத்தியிருந்தார்கள். இந்த நிலையில் தான் தற்பொழுது சுத்தமல்லி பகுதியைச் சேர்ந்த மனோகர் மற்றும் மாயாண்டி என்ற இருவர் தான் இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பல லட்சம் ரூபாய் பணம் வாங்கி கொண்டு இந்த குப்பைகளை இங்கே கொட்டுவதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் தற்போது விசாரணை தெரிய வந்ததாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக இந்த விசாரணையை நேரடியாக சுத்தமல்லி காவல் நிலையத்தில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிலம்பரசனை நேரில் மேற்கொண்டு வருகிறார். எனவே இந்த விவகாரம் மீண்டும் அதிக அளவில் சூடுபிடித்திருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே 2 இடங்களில் கொட்டப்பட்டது குறித்து வழக்கு பதிவு செய்த நிலையில் 3வதாக நேற்று மாலையும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதாவது நடுக்கல்லூர் மற்றும் அது சுற்றுவட்டார பகுதிகள், அதேபோல சுத்தமல்லி அடுத்த கொண்டா நகரம், இந்த பகுதிகள் எல்லாம் இந்த குப்பைகள் கொட்டப்பட்டது என்பது கண்டறியப்பட்டு தற்பொழுது 3 வழக்குகள் இது சம்பந்தமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த வழக்கு என்பது தீவிரமான நடவடிக்கை என்ற அடிப்படையில் அதற்கான வழக்கில் பிரிவுகளில் சேர்த்திருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த 2 கைது மட்டுமில்லாது இந்த 2 கைது மூலமாக விசாரணையில் கூடுதலாக பல நபர்கள் கைது செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.